மாண்புமிகு பேரை உறுப்பினர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த மேகதாது பிரச்சனையை பற்றி உரிய நேரத்தில் ஒரு சரியான முடிவெடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி தீர்மானத்தை முன்மொழிகிறார். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து விரிவாக விளக்கமாக அவர் படித்த பிறகு காலையில் என்னிடம் வந்து மாண்புமிகு எதிர்கட்சி கொறடா அவர்கள் கட்சியின் சார்பில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இதில் ஒரு திருத்தத்தை கொடுக்க விரும்புகிறார் என்று அறிவிக்கிறார்கள். நான் பார்த்தேன், உடனே படித்தேன். அது உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த திருத்தத்தில் உள்ள நியாயத்தை உணர்ந்து அவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்று உடனே அதிகாரிகளோடு விவாதித்து ஒரு சரியான முடிவை எடுத்து அந்த திருத்தங்களோடு அந்த தீர்மானம் இந்த அவையிலே முன்மொழியப்பட்டது. மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இங்கே பேசுகிற போது இது ஒரு பெரிய உரிமை, மேகதாது பிரச்சனை உரிமை மீறப்பட்டது என்கின்ற வகையில் இந்த திருத்தத்தை பற்றி பேச அவர் முனைந்தார்கள். நான் வாய்ப்பு அளிக்கிறேன், இந்த அவையை முடிவதற்குள்ளாக அந்த வாய்ப்பு தரப்படும் என்று சொன்னதற்கு காரணம் என்னென்றால், இன்னும் சிலருக்கு மக்களுக்கும் சிலருக்கு புரிதல் இல்லையே என்கின்ற ஒரு கவலையும், ஒரு விரிவான விளக்கத்தை மாண்புமிகு அமைச்சர் அளிப்பார்களே ஆனால் அது மாமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு புரிதலை ஏற்படுத்துமே என்கின்ற அந்த கவலையில் தான் அவரை அமருமாறு நான் பலமுறை சொன்னேன். ஆனால் பத்திரிகையிலே வேகமாக ஒரு ஹெட்லைன்ஸில் வர வேண்டும் என்பதற்காக யாரும் பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் மக்கள் நலன் சார்ந்து தான் இங்கே முடிவுகள் எடுக்க முடியுமே தவிர ஒருவருடைய தனிப்பட்ட விளம்பரத்திற்காக எந்த முடிவை நான் எடுப்பதை நான் விரும்பவில்லை, எடுக்கவும் முடியாது. பேசுவதற்கு வாய்ப்பு தருகிறேன் என்று தான் சொன்னேன். அவை முடிவதற்குள்ள அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் என்றும் நான் சொன்னேன். அதை மீறி அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார். வெளியிலே என்ன பேசுகின்றார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உள்ளேயும் வெளியேயும் அவர்கள் எப்படி சமாளிப்பது என்பதை பற்றி ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு தெரியும். அவர்கள் அதை பற்றி அவர்கள் பேசட்டும், பதில் சொல்லட்டும். இப்போது நம் முன்னால் இருக்கிற பிரச்சனை என்ன என்றால், மேகதாது பிரச்சனையை பற்றி தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சர். ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது இந்த தீர்மானத்தை நான் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்ள என்று விரிவாக சொல்லுகிறார். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அப்போதே கையை உயர்த்தி இந்த தீர்மானத்தை எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று அவர் கருத்து சொல்லியிருக்கலாம், சொல்லவில்லை. நம்ம அது முதல் கருத்து. ரெண்டாவது, திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நான் படிக்கிறேன், திருத்தங்களுடன் இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் படிக்கிறார்கள். அப்போது நான் வாக்கெடுப்புக்கு விடுகிற போது திருத்தங்களுடன் இது வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது என்று நான் சொல்லுகிற போதே கையை உயர்த்தி இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நிறுத்துங்கள் என்று சொன்னால் நிறுத்தியிருப்போம். என்ன விவாதம் என்று விவாதம் ஒருவேளை தொடர்ந்திருக்கலாம், மாறுபட்ட கருத்து வந்திருக்கலாம், கருத்து அந்த வேறுபாடுகளை கலைந்து எந்த வகையில் செய்யலாம் என்பதை பற்றி கூட விவாதித்திருக்கலாம். இப்போது நம் முன்னாலே உள்ள பிரச்சனை, மாண்புமிகு முதலமைச்சர் ஏகமனதாக தமிழ்நாட்டில் மக்கள் விரும்புகிற, மக்கள் ஏற்றுக்கொள்கிற, நம்முடைய உரிமையை பாதுகாக்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஏகமனதாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்கள் நமக்காக நிற்கின்றார்கள் என்று மக்கள் நம்புகிற ஒரு பிரச்சனையில் இதைபோல் ஒரு உரிமை பிரச்சனை என்ற வேறு பிரச்சனைகளை திசை திருப்ப முயற்சிப்பதும் அதை பற்றி பேசுவதும் உகந்ததல்ல. அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.